டேய் ஜிகர், டேய் ஜிகர், சொல்லுடா. லீவ் விட்டாச்சா ஜிகர்? ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது பண்ணலாம் லீவுக்கு. என்ன பண்ணலாம்? வேணா பிஸ்னஸ் பண்ணலாமா? பிஸ்னஸ் ஆனா ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் ஸ்விம்மிங் பூல் போய் கிடைக்க போகலாமா? டேய் இந்த காமெடிக்குள்ள சிரிக்காதம்மா. டேய் நம்ம வேணா மேக்னெட் பிஸ்னஸ் பண்ணிக்கலாமா? டேய் நிறைய மேக்னெட் வாங்கியாச்சு நம்ம பிஸ்னஸ் மேக்னெட் ஆயிடணும்டா. ஹாய் மச்சி. என்ன ஜிகர், ஃப்ளிப்கார்ட் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்க, 5000 ரூபாய்க்கு அப்படின்னு வாங்கியிருக்க நீ? தெரியல மச்சான், 2 நாள் முன்னாடி தான்டா பேங்க்ல இருந்து 5000 ரூபாய் போயிடுச்சு. எப்படி வச்சுன்னு தெரியலடா. ஜிகர் ஜிகர் இது பாஸ்ட் வந்துருக்கு, அவனை கூப்பிடுறேன். என்னடா இது? டேய் பார்சல் மச்சி. ஓ, காலையில் அன்னபூர்ணாவுக்கு ஆர்டர் பண்ண இப்போ எத்தனை தோசை கொடுத்துட்டான்? தெரியல மச்சி. டேய் என்னடா கோகுல் பேர்ல வந்திருக்கு, அவன் ஏன்டா என் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணுவான்? அவன் சரியான ஆள் மச்சி. அன்னைக்கு நம்ம கலாச்சிட்டோம்ல, அதனால நம்மளுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த பார்சலை அட்ரஸ் மாற்றி கொடுத்துருக்கான். அதனால தான் அவன் பேங்க் 5000 பணம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். கோகுல கலாய்ச்சம்மா எப்போ? டேய் எங்கடா போற? கிளாஸ் பேர் போகிறேன். அப்புறம் உயிரோடு வருகிறேன். அதான் இப்படி தான் வருவியா? கையை சுடுக்கி வச்சதா அப்படியா? டே ஹாய்டா. டே ஏய் என்ன தண்டச்சோருங்கன்னா உயிரோட இருக்கிற? ஹாய் ஹாய் ஹாய். ஏய் ஹாய்டா. டேய் கோகுல் வணக்கம். ஹாய்டா பத்தீஸ். என்னடா 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒட்டுக்கா சுற்றுவீங்க போல. என்ன பண்றது, மங்கிக்கு வாக்கப்பட்ட ட்ரீ கு ட்ரீ கம்பெனி தான் ஆகணும். இதில் யாரா குரங்கு? விடு விடு. இவங்க சொல்றது கேளு. எப்படியோ நீங்கள் குரங்கு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. சரி எதுக்கு வந்தியோ சொல்லிட்டு கிளம்பு. இல்லடா உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போகலாம். சரி எதுக்கு வந்தியே சொல்லிட்டு கிளம்பு. நீங்களாம் அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி தமிழ்லாம் பார்த்துட்டு போகலாம் வந்தா இப்படி பேசுறீங்களே இப்போ. என்ன ஊர் ஃபுல்லாக நீங்கள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சீன் போட்டுட்ருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தப்பாக பேசுறியாடா? நான் சாவுன்னு சொன்னா கூட இவன் சாவண்டா. நீ சாவியா? தளபதி படம் பார்த்துருக்கியா? ரஜினி நடிச்சுக்கிறத பார்த்துருக்கியா? அவரோட நீ நல்லா நடிக்கிறடா. ஏய் எங்களுக்குள்ள இருக்குது நடிப்புலடா, நட்புடா. ஃப்ரெண்டை சாவுன்னு சொல்லுவியா? அவன் சாவுன்னு நினச்சா கூட தடுக்கிறதா ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதெல்லாம் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்பு? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் என்னடா சொல்கிறீங்க, ஊர்லலாம் எவ்வளோ சொல்கிறதே இல்லை. 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. ஊருக்காரங்க அவங்க விஷயம் அவங்க பேசிப்பாங்க. எங்களை முடிஞ்சா நீங்கள் பிரிச்சுக்காமடா பார்க்கலாம். எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. பிரிக்கிறத சேர்க்கறது எங்களுக்கு வேலையா? 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, கிளம்புறேன். அதுங்கடா. டேய் என்னடா நம்மளை பிரிச்சுட்டு போகிறான், அமைதியாக நிற்கிற? இப்போ அமைதியாக இருக்கேன்னு தப்பாக நினச்சிடாத, பின்னாடி அவங்களுக்கு பெருசாக செஞ்சிடறேன். என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? இதான் நடந்துச்சு. அப்போவே நினச்சேன், அந்த கருவாயன் கோவில் சும்மா இருக்கும்போது நினச்சேன் நம்ம கலாச்சப்போ. அதனால தான் பெருசாக பண்ணிட்டான். டேய் கரெக்டா மச்சி, இதுலயே 5000 ரூபாய் தான்டா போட்டிருக்கு. 5000 ரூபாய்க்கு என்னடா வந்திருக்கும்? கல்யாண ஜோசிலிருந்து பட்டுப்பாடம் வந்திருக்கும். தொடர்ந்து வாடுறா. சாரியா? ஒருவேளை பாமா இருந்தா? டேய் தொறடா டேய். நீங்க தொறக்கற. டேய் டேய் போடா தொறடா டேய். பயப்படாத, தொறடா டேய். தொற. டேய் வேணா நான் தொறக்கலடா டேய். பாம்பு டேய், கடிச்சு தொற தொற. டேய் தொற. டேய் இருடா தொறக்கறேன்டா. என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மேக்னெட் அதான் கேட்டில, மேக்னெட்டே வந்துடுச்சு. மேக்னெட்டு 5000 ஊட்டாண்ட 20 ரூபாய்க்கு கிடைக்குதுடா. டேய் இது ஏதோ எனர்ஜி சோர்ஸை ஜாம் பண்ணியிருக்கோன்னு எழுதியிருக்குடா. ஓ அதுக்கு தான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கா? டேய் 5000 ரூபா போச்சுடா. அவனை ஏதோ பண்ணணும்டா விஷாலே. பண்ணுறோம்டா. 5000 ரூபாய்க்கு அனுப்புனாங்க நம்மளுக்கு, நம்ம இன்னும் 5000 ரூபாய் போட்டு அவனுக்கு 10,000 ரூபாய்க்கு அவனுக்கு இன்னொரு பார்சல் அனுப்புறோம்டா விஷால். அனுப்பி ஆகணும். டேய் அவன் பண்ணுறது ஏன்டா பண்ணும்?
நம்ம வேணா வீட்ல இருந்து ஏதோ தூக்கிடலாமா? வேணா கிச்சனில் பிஸ்கெட் பேக்கெட் இருக்கும், அதெல்லாம் தூக்கிடலாம். உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இதான் கோகுல் வீடு. இது கோகுல் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு. அவன் வீட்டு மேல இருக்குது ஓட்டு. நீ மூடு. இங்கே வந்து 9 மணிக்கு கோகுல் இங்கே வருவான். அப்போ ஜிகர் இங்கே வந்து அவன்கிட்ட பேச்சு கொடுத்து மடக்குவான். இங்கே வந்து விஷால் நிற்பான், நான் இங்கே நிற்பேன். இங்கே யாராவது வராங்களாம் பார்த்து விஷால் எனக்கு இங்கே சிக்னல் கொடுப்பான். 9 மணிக்கு நம்ம திருறோம். 9:10 உங்கள் எல்லா ஃபோன்லையும் அலாரம் அடிக்கும். அப்போ எல்லாரும் அங்கேருந்து நம்ம கிளம்பிடுறோம். ஒரு செகண்ட் கூட அங்கே நிற்கக்கூடாது. 9 to 9:10 இந்த டைம் கேப்பில் ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துடுறோம். டேய் அப்போ யார்? நிறுத்து. உங்கள் வேலை இங்கே கோகுலை பிராக்கெட் பண்ணுறது மட்டும் தான், மீதியாக நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்டா விஷால்? என்னடா பண்ணிட்டு இருக்க? கோகுல் வீடை கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி. அச்சி பிளானை சொல்லு. அதாவது இதுலேருந்து 5வது வீடு தான் கோகுல் வீடு. இப்போ நான் உன்னை வந்து இந்த அடுத்த தேர்டு கட்டு இருக்கு பார்த்தியா, அங்கே நான் உன்னை இறக்கி விட்ருவேன். இங்கே நான் நின்றுக்கிறேன், அந்த சைடு வந்து விஷால் நின்றுக்குவான். ஜிகர் வந்து அங்கே அந்த தேர்டு கட்டில் கோகுல் அங்கே வருவான். அவனை மணிக்கு நீ பேசி நின்றுட்டு இந்த சைடு யாராவது வரான்னு பார்த்து நான் சிக்னல் கொடுப்பான். கரெக்டாக நான் 9 மணி ஆனே ஏதாவது உள்ளே போய் எடுத்து வந்துடலாம். கரெக்டாக நீ கோகுல்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கள, அதாவது 9:10 விட்டு வந்து நம்ம அசம்பிளாக வந்துடுமா அந்த பிளேஸ்க்கு வந்து. கரெக்டாக சின்ன முள் வந்து 9 கிட்டேயும் பெரிய முள் வந்து 2 கிட்டேயும் வந்தே நம்ம அங்கே அசம்பிள் ஆயிரும். அப்போ விட்டு நம்ம போயிடலாம். ஓகே, பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். சார் ஃபினிஷ். நீ தான் அங்கே வர கொஞ்சம். நீ அங்கே வரவே இல்லை. ஹலோ ஜிகர், உன் பிளேஸில் போய் கரெக்டாக நின்றுல. ஹலோ விஷால் கேட்குதா? ஜிகர் நீ நிற்கிற பிளேஸ் அங்கே தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோகுல் வருவான். அங்கே வந்தால் நீ அவனை பேசி மடக்கிவே. ஹலோ விஷால், நீ அங்கே நின்றுட்டு யாராவது வராங்கன்னா தலையாட்டி எனக்கு சிக்னல் மட்டும் கொடு. எப்படியே பி கேர்ஃபுல்லாக இருக்கும். டேய் சுரேந்தர் வந்துட்டான்டா. கோகுல் இப்போதைக்கு வரல, வந்தானா மடிக்கிடுறேன். ஐயோ தலையாட்டுறேன். ஐயோ மணி தலையாட்டுறானே. நல்ல வேலை காது வரல. ஹலோ ஹலோ ஜிகா, டே எல்லாம் ஓகே தானே? இந்த கோகுல் வந்துட்டானே இல்லையா? டேய் கோகுல்டா போத்தீஸ் வந்துட்டு இருக்கான்டா. அவன்கிட்ட பேசினா கோகுலை மடக்க முடியாதுடா. டே ஒரு நிமிஷம் இரு. போத்தீஸை விட்டுறாத. டேய் நான் வேணா போத்தீஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஓரமாக போயிடுறேன். அவன் போனதுக்கப்புறம் திருப்பி கோகுலை பிடிச்சிடுறேன். போத்தீஸை விட்டுறாத. அவன் வந்தானா பேச்சு கொடுத்துட்டு. ஏன்னா அவனும் கோகுல் வீட்டுக்கு வந்தாலும் வரலாம். சப்போஸ் கோகுலும் வந்தானா, போத்தீஸ் இருந்து கோகுலும் வந்தானா 2 பேர்த்தையும் படைக்கு பேசி கொடுத்துரும். 10 நிமிஷம் மட்டும் சமாளிச்சுக்கோ, அப்போ நம்ம போயிடலாம். டேய் கரெக்டா நான் இங்கே போத்தீஸை பார்த்துக்கிறேன், நீ அங்கே பார்த்துக்க. டேய் போத்தீஸ் எப்படி இருக்க? ஹாய்டா ஜிகர். என்னடா போத்தீஸ் இந்த பக்கம்? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. வீட்டுக்கா? இந்த வழியிலையா? எங்க? இப்படி போய் 3rd லெஃப்ட் எடுத்து கோகுல் வீடு வழியா போயிடுவேன். கோகுல் வீடுலையா? அந்த சைடு போகாத, ஏன்டா? டிச் தோண்டி இருக்காங்க. டிச்சா? ஆமா, நீ 5வது வீதியில நம்ம ஊர்ல டிச் எல்லாம் தோன்றாங்களா? ஹலோ டே, மணி 9 ஆச்சு. ஓகேடா. சரிடா, அப்போ நான் இப்படி போய் 4th லெஃப்ட் இல்லை 5th லெஃப்ட் எடுத்து போயிடுறேன் கோகுல். ஓகேவா? ஓகே. அப்புறம் எனக்கு கோகுல கலாய்ச்சப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்கவே முடியல. ஆமா மச்சான். அப்புறம் சுரேந்தர்ல என்ன பண்றான்? சுரேந்தர் இங்க இன்னும் வீட்டுல தான் இருப்பான். வீட்டுல தான் இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன் விடு. ஏய் இரு மச்சான், இவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்துட்டு. அட விட்டு தோடா, போறேன்டா. இரு மச்சான், எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். நான் வந்தோடனே கேட்டேன். சரி விடு, நான் கிளம்புறேன் விடு. இருடா. டேய் மணி 9:06 ஆச்சு. ஓகேடா. ஹலோ டி, மணி 9:10 ஆச்சு. நான் பேசின மாதிரியே அந்த இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆயிருங்க. ஓகேடா. ஏய் என்னடா அப்பப்போ என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க? யாரு? டேய் கேமரா.
டேய் என்ன அவ்வளோதானா? டேய் கிளம்புடா. பார்த்துக்கலாம் டேய். பாய்டா. டேய் எல்லாம் முடிஞ்சாச்சுல, இங்கே இப்போ எதுவுமே பேசாத, கிளம்புங்கடா. டேய் அதில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேளுடா. டேய் பேசாதடா, இங்கே எல்லாருமே ஒரு மாதிரியா பார்க்குறான்டா, கிளம்புங்கடா. எப்படியே தூக்கிட்டோம். எவ்வளோ இதாக இருக்கும்? 10,000 ரூபா மேலே இருக்கும்டா. அவ்வளோ வந்துருக்குமா? வந்திருக்கும். நல்லா தூக்குறோம்டா. ஜுவா இருக்குது. ஏய் சுரா, என்னடா தூக்குன? எடுற வெளியே. இல்லை நான் தூக்குற மாதிரி கேட்டிருக்கேன். இவன் தான் தூக்குறேன். நான் 2 விஷால் தூக்குனானா? ஏய் விஷால் தூக்குனியாண்ணா? எவ்வளோக்கு? 10,000 ரூபாவா? அதுக்கு மேலேயா? ஏய் போட்டுக்கோடா, டே 10,000 ரூபா மேலே தூக்கிருக்காண்டா. எட்ரா டே, எட்ரா. டேய் எட்ரா வெளியே. டேய் விஷாலே, டேய் விஷாலே, எங்கடா தூக்குனியா? இன்னும் டேய் என்ன பிளான் போட்டிருந்தோம் தெரியுமா? என்ன பிளான்? டேய் தூக்கணும்லடா. அட என்னடா? டேய் இவனை விட்றா. டேய் சுரேந்தர் நீ தூக்கிக்கலாம்ல. நான் இவன் தூக்குவான்னு நினைச்சு நான் தூக்கணும்னு இருந்தேன். ஏன்டா நீ தூக்கலையாடா? நீ தூக்கி நான் டேய் இரு பிளான் பார்க்கலாம், பிளான் பார்க்கலாம். இல்லடா இவன் தூக்கவே நான்டா. டேய் இருடா, பிளான் பார்த்துக்கலாம். நீ வர்றா. நீ இங்கே ஓகே. அப்ப விஷால் இங்க நின்று இருந்தா. ஆமா. நான் அப்ப யாரா தூக்குறது? டேய் விஷால் உனக்கு சிக்னல் தந்துட்டு இருந்தான், நீ வந்து விஷாலுக்கு சிக்னல் தந்துட்ட, நான் வந்து இங்க நின்றுட்டு இருந்தேன். அப்ப எவனுமே உள்ள போலையா? இப்ப போறாங்க தண்டம். எப்போ சொன்ன எப்போ உள்ள உதவு? டேய் என்னடா சுரேந்தர், இந்த பிளானும் சொதப்பிடுச்சு. நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான பிளான் சொல்லுச்சு, மற்றபடி பிளான்லாம் சமடா. இப்போ என்னடா பண்றது சுரேந்தர்? பேசாம மேக்னட் தலை மூடிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதான். டேய் வேணாம்டா, அவனை ஏதோ பண்ணணும்டா. ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு போனேன், இப்போ அவன் குடனுக்கு போகலாம். சரியா விஷால்? அவன் குடோனுக்கு போகலாம். முன்னாடி போர்டு வச்சு ஆட்கள் தேவைன்னு போட்டிருப்பாங்க. அவன் குடோனுக்கு போய் பிசிக்கிட்டு வந்துடலாம். நான் 10 வெட்டுறேன், இவன் 10 வெட்டுட்டோம். நீ ஒன்றும் ஆணியை பிடிக்க வேண்டாம். அதுக்கு தான் சேஃப்டியாக பிளான் பி எடுத்து வச்சிருக்கேன். இதான் நம்ம பிளான் பி. இது குடோனு. இங்கே அவங்க ரோடு இருக்குது. அந்த குடோன் மேல ஓட்டு இருக்கா? இல்லை, அது டெரஸ் குடோனு. அப்புறம் இங்கே ஒரு ரோடு, பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ரோடு இருக்குது. ஏன்டா பின்னாடி ரோடு இருக்கு? முன்னாடி ரோடு வைக்க இடம் பத்தல, அதான் பின்னாடி வச்சுட்டாங்க. டே மக்கு, இங்கே டாய்லெட் இருக்கு, குடோனில் வேலை செய்யறாங்க, அவசரம் தான் இங்கே வந்துட்டு போய்ப்பாங்க. இப்போ உன் வேலை என்ன தெரியுமா? நீ இங்கே நிற்கிற, விஷால் இங்கே நிற்கிறான். விஷால் இங்கே யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு எனக்கு இங்கே சிக்னல் கொடுப்பான். அதாவது நான் இங்கே நிற்பேன், பாத்ரூமில் நிற்க மாட்டேன், இங்கே நிற்பேன். இங்கே ஜிகர் 10 o'clock கோகுல் வருவான். அதனால நீ அவன்கிட்ட பேசி கொடுத்துருக்க. இங்கே விஷால் மடக்கிடுவான். பின்னாடி ஒரு செவர் இருக்கு, அங்கே நான் ஏறி குச்சி உள்ளே ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துடுவேன். இங்கேருந்து நான் விஷாலுக்கு வந்து கால் பண்ணுவேன், விஷால் உள்ளே வந்துடுவான். அப்புறம் நானும் விஷாலும் எடுத்துட்டு உன்னோட ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். அங்கேருந்து நம்ம 10 கிளம்பிடலாம் கரெக்டாக. டே செவர் ஏறி குதிக்க பழக்கெல்லாம் இருக்கா? அங்கே கிரேட் வால் ஆஃப் சைனா செவரு ஏறி குச்சவங்க, இதெல்லாம் என்ன தம் துணி செவரு. ஜிகருக்கு ஃபோன் வேணும், வரானா இல்லை? லேட் ஆச்சு. இல்லடா அவன் வரலடா, முதல்ல சொல்ல வந்துட்டான். ஏன் வரலன்ட்டான்டா, 6 மணி நேரம் ஆகும்ண்ணா. என்னாச்சு? ஏன் வரல? நம்ம தான் அவ்வளோ தூரம் சொன்னோம்ல. பிளானுக்கு முக்கிய பொறுப்பே அவன் தான். அவ இல்லாமல் எப்படி போகிறது? விடுறா, நம்ம 2 பேரும் முடிக்கலாம். நம்ம 2 பேரும் போய் முடிக்கிறோம், ஜிகருக்கு பல்ப் வைக்கிறோம். சரிவா. உய் ஜிகர் வரல, யார் உள்ள வருது? இன்னும் உய் யாரா இப்போ உள்ள வருது? இது பண்ணலாமா? ஆடையும் போடலாம். இதை விட ஆடாரியவனே போட்டுக்கலாம். ஆடாரியவன் சரி விட்டு ஆனே போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, 7வது குடோன் தான் கோகுலோட குடோனு. இப்போ நீ என்ன பண்ணுற? அங்கே குடோன் போய் முன்னாடி போயிட்டு இருப்போம். நான் பின்னாடி வழியில் வந்து உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். உள்ளே போனேன்னா உள்ளே வந்தோடனே உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். நீ அப்போ உள்ளே வந்துடு. கிடைக்கிற 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று தூக்கிட்டு நம்ம ஓடிடலாம். ஏய் ஜிகர் தான் வரல, இப்போ சிக்னல் யார் கொடுப்பான்? ஒன்றும் பிரச்சனை, நீ முன்னாடி தானே இருக்க.
குடோன் முன்னாடி தானே இருக்கேன், வந்தால் குடோன் வழியாக தானே வருவான். அதனால் நீ பார்த்துக்கோ. சப்போஸ் வரமாட்டான், ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே வசூலுண்டு அது இதுன்னு போயிடுவான். நீ என்ன பண்ணுற, முன்னாடி இல்லை மோஸ்ட்லி நீ வரமாட்டான். நான் உள்ளே வந்து அவனுக்கு சிக்னல் கொடுக்குறேன், கிடைக்கிற 10 நிமிஷம் காப்பில் ஏதோ தூக்கிட்டு நம்ம போயிடலாம். பார்க்கலாம் இல்லை தூக்குறோம். விஷால் போயிட்டியா? சேஃப் தானே? நான் இங்கே வந்துட்டேன். சூரிய நான் இங்கே வந்துட்டேன்டா. நீ அங்கே பார்த்துக்கோ, நான் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். செவ்வறு லைட்டி வச்சிருக்கியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ செவ்வரா? இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குது. சரி ஏதோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணும். ஒண்ணுமில்ல ஆண்டி, செவுத்துல ஓட்ட சொன்னாங்க, போட்டிருக்கு. டேய் விஷால், நான் தான்டா பேசுறேன். பிளான் கேன்சல் ஆடுறோம். என்னது பிளான் கேன்சலா? டேய் விளாடாதடா. டேய் என்னடா இப்படி சொல்ற? செவ்வறு ஹைட்டாக இருக்குடா. நானும் குதிச்சு பார்த்தேன், குதிக்க முடியல. டேய் ஏதோ 8 பால் ஆஃப் சைனாவில் எட்டி குதிப்பேன்னு சொன்னேன். இது சின்ன செவு தான்டா, எட்டி குதிரா. டேய் விளாடாதடா ப்ளீஸ்ரா. பிளான் கேன்சல் தான். மாட்டுக்கணும். என்னடாச்சு? ஏய் என்னடாச்சு? குதிக்க வேண்டியதாண்டா. உன்னால அங்கே நின்றுட்டு இருந்தேன் கஷ்டப்பட்டு. சீனெல்லாம் போட்டேன். நான் 8 பால் ஆஃப் சைனாவே குதிச்சிருக்கேன்டா அப்படின்னு. ஏன்டா டேய்? ஏன்டா பேச மாட்டேன்? நான் ஏதோ பாத்ரூம் கட்டுற சவர் மாதிரி இருக்குன்னு பார்த்தா சீரா செவரோட பெருசாக இருக்குடா. பெரியவனாட்ட செவரில் எட்டி குதிப்பேன், அது எப்படின்னு. இப்போ ஜிகர் என்ன மூஞ்சி வச்சு ஜிகர் முன்னாடி போகிறது? பேஜ் இந்த கேவலமாக சிரிக்கிற. இல்லை நான் போனதுக்கே ஹைட் எனக்கு எத்தல. இல்லை குள்ள ஜிகர் போயிருந்தா என்ன நிலமை, நம்மளோட பெரிய பிள்ளைப்பா என்ன இருந்திருப்பான். அதை நினச்சேன், அதான் சிரித்தேன். செவ்வா கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. 10க்கு மேலே நம்ம வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு காலேஜ் ஜிகர் அவங்க கூட பேசிக்கலாம். பாருதா நேற்று ஏன் பிளான் பண்ணல? நேற்று நீ வரதான் தான் பிளான் சொல்லிச்சு. நேற்று நான் வந்ததுனால பிளான் சொல்ல போயிருக்கோம். உன்னை கூட்டிகிட்டு போகாத பெட்ரு. டே உன்னை நம்பினதாண்டா டைம் வேஸ்ட்டு. இதுக்கு நானே பிளான் போட்டிருப்பேன்டா. பிளான் ஏ பி ஷாப்புனால தான் பிளான் சி வச்சுருக்கேன். அவருக்கு ஆகும் முடியாதுடா. டே இப்போ அந்த மேக்னெட் அடிச்ச எந்த ரிஸ்க்குமே எடுக்க முடியாது. அது எங்கேயோ கிடக்கட்டும்டா. நீ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுடா. இந்த ஒரு சாங் கொடுத்தா ஜிகரு கண்டிப்பாக அதை எடுத்து காட்டுறேன். தெரிஞ்ச பையன் இருக்கான், அவன்கிட்ட எடுத்துடலாம். எவன்டா அது? ஒருத்தர் இருக்கான்டா. இதாண்டா நான் சொன்ன கடை. உள்ள இருக்க ஆளு பெரிய ஆளு. அறிவிலையா அளவுலையா? அறிவில் சொல்ல முடியாது, அளவில் தான். அம்மா போய் பார்க்கலாம். இங்கே இருக்கடிக்கின்ற செருப்பு கழட்டாங்க. செருப்பு கழட்டி 1/2 மணி நேரம் ஆச்சு. வா. எங்கடா ஆவோஜி வணக்கம் மிஸ்டர் பாவோஜி. என்ன புக்கு தலையில் வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கண்ணாடி தலையில் தான் இருக்குது, அதனால தான் புக்கு தலையில் வச்சுருக்கீங்க. யாரையும் ஏமாற்ற முடியாது. நான் சொல்லலை சுதன் பெரிய மூலக்காரன்னு. இல்லை சுதா, அந்த வாய் போடுற பொட்டுடுங்க. இது நல்லா இல்லை. இப்போ நல்லா இருக்குங்க. இல்லை அது நல்லா இல்லை. அந்த பொட்டு எடுங்க.
நாங்கள் கீழே வந்துருக்கு பாருங்க. இதனால சார் அந்த காலுக்கு போடுறோம்ல அந்த பேண்ட் எடுத்து எடுத்தான். இதுவா? ஆ காலுக்கு போடுறேன். அது பெல்ட்டு வந்து சார். தலைக்கும் போட்டுக்கலாம். ஹேஷ்டாக் இது பாரு ஏமா இருக்கா? நல்லா இருக்கு இந்த போட்டு பாரு. கம்மியாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? அழகா. இது வேண்டாம். அந்த செயின் இருக்கு. இதுவா? ஆ இல்லைங்க. நாங்கள் ஐயா இங்கே போடுறது போட்டு பாரு. ஒன்றும் தெரியல. கல்றது இங்கே இருக்கு. இங்கே இருக்கு. வேண்டாம் விடு. நல்லா இல்லை சுதன். நிறுத்த இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை சுதன், ஒரு ஐட்டம் வந்து இருக்கு, அதான் டீல் பேசலான்னு பண்ணேன். ஃப்ரீயா? என்னது ரகசியம்? என்னடா காலையில் புஷ் புஷ்ன்னு இருக்கேன். 3 பேர் தான் இருக்கும். சத்தமாக பேசு. இதா சுதன். Well, this is called electromagnet சுதன். இது வந்து எனர்ஜி சோர்ஸை ஜாம் பண்ணும். Well, this is rupees 7,000 சுதன். ஆ 7,000 புரிஞ்சுதா? என்ன இது 7 பீஸுக்கு 7,000மா? இல்லை சுதன், இது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா யூஸ் ஆகும். யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கடையே சொல்லிடுவேன். சயின்ஸ் இது ரொம்ப யூஸ் ஆகும், அதனால தான் வேலை அதிகம். இது இங்கெல்லாம் வரவே இல்லை. இதை போய் அவனை வாங்கிட்டு இருப்பான். இந்த நீயே வச்சுக்க. போயிட்டு வா. என்ன சுதன், எலக்ட்ரோமேக்னெட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய யூஸ் ஆகும். அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினா நான் உங்கள்கிட்ட இருந்து ரிட்டன் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் வாங்க முடியாது. நான் ரேட்டே கேட்கல. நீ பாட்டுக்கு 7,000 அதெல்லாம் வாங்க முடியாது. இந்த கிளம்பு எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஓகே சுதன், சப்போஸ் இதை கேட்டு யாராவது வந்தாங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணு. என்ன விசிட்டிங் கார்டுன்னு சொல்லிட்டு பஸ் பாஸை கொடுக்குறேன். சாரி சுதன். இதுதான் உன் விசிட்டிங் கார்டா? ஆமாம் சரி, சார். நான் கூப்பிட்றேன். யாராவது வந்து கேட்டால் கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க. சரி கூப்பிட்ருவேன். என்னமோ பெரிய ஆளுன்னு நம்ம பருப்புங்கிற வேகவே இல்லை. வேகும். இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டா வேகும். என்னடா மேக்னெட்டை காணோம். அதுக்கு ஜிகருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜிகிரா அவன் என்னத்தை பிடுங்கண்ணா? நான் பிடுங்காதது அவன் பிடுங்கினான். எப்போ இந்த மேக்னெட்டும் இந்த சுரம் என் வாழ்க்கையில் வந்தாங்களோ அப்போல இருந்து டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. ஜிகர் ஒரு ஹெல்ப்டா. என்னடா? அந்த ஃபேன்சி கடைக்கு நீ போற. எதுக்கு? हेलो सर. आओ जी आओ. என்ன வேணும் சார்? சார், ஐ எம் ஃப்ரம் ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ். சார் நோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி தமிழ். இவன்ட்டெல்லாம் மக்கப் பண்ணியில் இங்கிலீஷ் பேசணுமே. சார், எனக்கு எலக்ட்ரோ மேக்னெட் பீசஸில் தேவைப்படுது, கிடைக்குமா? எலக்ட்ரோ மேக்னெட்டா? எவ்வளோ பீஸ் சார்? எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க சார், கொடுங்க சார். எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லையா? கொஞ்சம் ரேட்டு தான் எச்சாகும் சார். உங்களுக்கு ஓகேவா? சார், 10,000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி, நான் வாங்கிக்கிறேங்க சார். எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லையா? நல்லா மாக மாட்டிட்டான். அதொன்றும் பிரச்சனை இல்லை சார், வாங்கிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். எப்போ வேணால் வந்து வாங்கிக்கிறேன். சார் உங்கள் நம்பர் வேணால் கொடுத்துருப்பாங்க சார். நான் ஒரு 1 ஹவரில் கூப்பிட்றேன். சார் சொல்கிறேங்க சார், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் சார். 904 904 381 381 2 831 831. சார் உங்கள் நேம் சார்? டைகர் சார். சூப்பர் சார். பார்க்க பூனை மாதிரி இருந்துட்டு டைகர். ஆமாம் சார், வாங்கிக்கிறேங்க சார். எவ்வளோ இருந்தாலும் வாங்கிக்க சார். நீங்கள் வாங்கி வைங்க, அவ்வளோதான். டன் சார். எவ்வளோ வேணாலும் வாங்கி வச்சுருக்கேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இதுக்கு 2 நாள் கழிச்சு பார்ப்போம். எவன் நம்பரோ கூப்பிட்டா செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும் உனக்கே தெரியும். அப்புறம் அவனை ஏமாத்திட்டியா? சீச்சி, ஏமாத்தலை, ரைட்டா. எப்படியோ கடைசியில் ஏமாத்திட்டீங்க. நீ சொல்கிற மாதிரி அவனை ஏமாத்தலை. நம்ம பொருள் நானே டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கிரியேட்டிங் ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட். ஓ, எக்கனாமிக்ஸு. ஏன் நீ எக்கனாமிக்ஸ் அதை படிக்கலையா?
அப்படி இல்லடா, ஆன் த டே ஐ எம் ஆப்சன்ட். எப்படியோ பல மேக்னெட் வாங்கி ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணும்டா. Yeah, plucking crazy strings while I'm spitting these bars. All we need is a mic and a slick ass guitar. Unless you wanna walk, baby, go and get your car. Let me show you another side of me, I'm bizarre. Some say I'm pretty funny, some say I'm hella dope. Some people call me Mr. Trado, you already know. But it's summertime and I wanna find out. I want you to understand what this Kuman's all about. So go and get ready, cause yeah, we going out. Maybe to the beach or crash a party at a house. I love how those dope shades on really match your blouse. If you're not down to party, we can kick it at my couch. Please? I mean, if you want, dog, you're not coming, are you? I'm with the cool men, getting wild once again. It's been a great journey, but it's time for it to end. Been at it for a while, along with my gay brethren. They came and been so dope ever since I was a freshman. Grenade the psychic lyricist, aka the Dragon Slayer. With Trado, Mr. You already know I'll see you later. Yeah, just let me catch my breath so I can hop in that seat at the end. Aim it at your head. Shine back when we away. High like a kite and stay. Back home, sunshine. It's such a cool, happy day. Oh, it's so happy. We are so happy. It's a bag of sunshines. Let's try it again. That was good. I love it.